நான் பழனிக்கவுண்டன்புதூர், ஈரோடு மாவட்டம் பழனிக்கவுண்டன்புதூரில் இருக்கிறேங்க. மல்லிகைப்பூ சாகுபடி செஞ்சுட்டு வரேங்க. நாங்கள் இங்கிலீஷ் மருந்து அடித்து சுத்தமாகவே கேட்கலிங்க. இங்கிலீஷ் மருந்து அடித்து பார்க்கும்போது அதுக்கு போடுற முட்டு வலிக்கு நட்டமே ஆயிடுச்சு. திருப்பி இங்கிலீஷ் மருந்து அடித்து கேட்கவே இல்லைங்க. ருச்சோ பயட்டாக்குன்னு சொல்லிவிட்டு மதுரையில் இப்படி செல்லில் பார்த்துட்டு இருந்தேங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருந்தா. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டால், எனக்கு சார் கேட்குங்களா அந்த மருந்து அடித்தான்னு கேட்டால், தாராளமாக கேட்குங்க, 3 டோஸு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 டோஸ் கொடுத்தோம். திருப்பி இந்த வேர்ப்புழுவுங்கிறது எல்லாம் செடியெல்லாம் செவந்து நிறைய நின்றுச்சுங்க. அந்த 3 டோஸ்லேயே ஓரளவுக்கு இப்போ ஒரு 30% கம்மியாயிடுச்சு. திருப்பி மறுச்சு ஒரு டோஸ் நாமளும் சரி எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்கலான்னு கொடுத்தங்க. திருப்பி செடி நல்லா தளைஞ்சுது. அப்புறம் மொக்கு புழுவுக்கும் இதே கண்ட்ரோல் ஆகும்னு சார் சொன்னார். ஆனால் மொக்கு புழுவுக்கு எப்படி கண்ட்ரோல் ஆகும்னா, அவர் கொடுத்த மாதிரி கொடுத்து பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனோட ரிசல்ட்டு. திருப்பி நான் ஒரு ஆராய்ச்சி மட்டும் ஒரு யோசனை பண்ணி அந்த தண்ணி 1000 லிட்டர் தண்ணியில் 2 பாக்கெட்டு அவங்க கொடுத்த மாதிரி அந்த 2 மருந்தையும் இந்த 2 மருந்தையும் தண்ணியில் கலக்கிங்க சார். இந்த 2 மருந்தையும் தண்ணியில் கலக்கணும். கலக்கி ஒரு 1000 லிட்டர் தண்ணி கலக்கி வச்சு ஒரு டைமுக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி மல்லிகைப்பூக்கு மருந்து அடிக்கிற மாதிரியே 3 நாளைக்கு ஒரு வாட்டி செடி ஃபுல்லாக முக்கி எடுத்து நல்லா நினச்சி 20 டேங்க் அடித்தேங்க. அடித்ததுக்கப்புறம் நல்ல ரிசல்ட்டுங்க. இந்த பனியாளத்தில் கூட நமக்கு ஒரு ஏக்கராவுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க. அல்லாத மொக்கு புழுவுங்கிறது வேறுலாம் பூவை எடுத்துகிட்டு வர முடியல மார்க்கெட்டுக்கு. ஆனால் நம்மளால் பூ கொண்டு வர முடிஞ்சிச்சு மார்க்கெட்டுக்கு. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிங்க. ஆனால் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் தான் அடிக்கணும். வெயில் 5 மணிக்கு மேலே தான் அடிக்கணுங்க. மருந்து அடிக்க ஆரம்பிக்கிறது 5 மணிக்கு மேலே அடிப்பேங்க. ஏன்னா முதல்ல அடிச்சுட்டு நம்ம ரிசல்ட் இல்லைங்கிறது வேஸ்ட்டுங்க. அந்த 5 மணிக்கு அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நுண்ணுயிர் நல்லா டெவலப் ஆகுதுங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. நல்ல ரிசல்ட்டு, நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க. நாம் என்ன திருப்பி வெட்டி விட்டு நீங்கள் திருப்பி வெட்டி விட்டு அடிக்கிற போதும் என்ன பண்ணலாங்கன்னா, வெட்டி விடுற அன்னைக்கே ஊற வச்சிடணுங்க. இதையே ஒரு வாரங்கிறது அவங்க சொல்கிறாங்க, ஒரு வாரம் ஊற வச்சா போதும். 10 நாள் ஊற வைக்க வரைக்கும் நல்ல ரிசல்ட்டு. ஆனால் அது கூட என்ன பண்ணுறோன்னா, கரும்பு சர்க்கரை ஒரு 4 கிலோ ஒரு 1000 லிட்டர் தண்ணி கூட சேர்த்திங்க. கடல புண்ணாக்கு சேர்த்தி நல்லா கொடுக்கும்போது என்ன ஆகுதுங்க சார், ஆனால் நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க. அந்த மருந்து அடிக்கிற வேகத்தை அப்படியே அதை எடுத்து கொடுக்குது. அந்த கடல புண்ணாக்கு என்ன பண்ணுதுன்னா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுங்க. அந்த நுண்ணுயிரை நல்லா வளர்ச்சி படுத்துது. நாங்கள் அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சோங்க. ஏன்னா சார் சொன்னார், கொடுத்து பார்த்தா அது ஏன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக தெரிஞ்சுது. சரி இந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நுண்ணுயிர் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ரேப்பில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. எல்லா நுண்ணுயிர் ஈரோடு ரேப்பில் கொடுத்து செக் பண்ணுங்க. இந்த நுண்ணுயிர் கரெக்டாக இவர் கொடுக்குறது ஏதாவது பொய்யா இருக்கான்னு செக் பண்ணோம். எல்லா நுண்ணுயிர் அவர் சொன்ன மாதிரியே 11 நுண்ணுயிர், அதில் 5 நுண்ணுயிர் எல்லாமே இருக்குதுங்க. கரெக்டாக 16 நுண்ணுயிர் இருக்கிறனால கரெக்டாக இருக்குதுன்ட்டு சரி அப்போ இவர் கொடுக்குறது கரெக்டாக இருக்குது, எனத்தினால சக்ஸஸ் ஆக மாட்டேன்னு பார்க்கும்போது அந்த 3 நாளைக்கு ஒரு வாட்டி அடித்தா தான் எங்கேயோ இருக்கிற பூச்சி, சப்பக்கு, பேனு, செம்மேன் எல்லாம் எங்கேயோ இருந்து வந்துடுதுங்களா. அப்போ பக்கத்துலேயே அதுலேயே உருவாகிறது இல்லைங்க சார். அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் உருவாகிறது இல்லை. ஆனால் வேறு பக்கம் இருந்து வந்துடுது, நம்ம காட்டுக்கு பக்கத்தில் வந்துடுது. வர்றதுனால அதை திருப்பி கொடுத்தாத்தான் கண்ட்ரோல் ஆகுங்கிற ஒரு கண்டுபிடிச்சி நமக்கு செடி வெட்டி விட்றதுக்கு முன்னே ஊற வச்சிடறது. வெட்டி விட்டு துளுப்பு மருந்து வேணாலும் நம்ம இங்கிலீஷ் மருந்து அடிச்சுக்கலாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. துளுப்பு மருந்துக்கு என்ன அடிச்சுட்டு மறுச்சு ஒரு 5 நாள் கேப் விட்டு திருப்பி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டாக அடிச்சுட்டே இருக்கணும். ஒரு பேட்சுக்கு நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி பூ எடுப்போங்க. அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை பூ எடுக்கிற பேட்சுக்கு ஒரு 1000 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அந்த 15 நாளைக்கும் அதை கொடுத்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நல்லா ஈல்டு கிடைக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் நான் இதுதான் லைஃப் லாங் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அடிக்கிறீங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நம்மளே அடிக்க வரைக்கும் நல்லா ரிசல்ட் கிடைக்குதுங்க. ஆனால் அப்புறம் என்ன வண்டியும் தண்ணியிலையும் கொடுக்கணுங்க. தண்ணியிலும் கீழோரமாக கொடுத்தாத்தான் கீழேயும் செயல்பட்டு மேலேயும் செயல்படுற போது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. எல்லா விவசாயிகளும் பயன்படுங்க. ஏன்னு கேட்டால் நான் எதுக்காக சொல்கிறதையே அது ஏனுங்க சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் தான் பயன்படுத்திக்க நல்லா சொல்லுவீங்க. எனக்கு கட்டாயமாக சொல்கிறவாங்க, வீடியோ எடுத்து கொடுக்குறவாங்க அப்படின்னு சொல்லி நானே கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் இதுக்கு எல்லாரும் பயன்பட்டு நல்ல ஈல்டு எடுங்க. எல்லா விவசாயம் நல்லா இருக்கணும், அதுதான் நான் நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி உங்களுக்கு மொக்கு புழு, பேனு, செம்பேனு எதுவுமே இல்லைங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா நொந்தே போச்சு. இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடி அப்படியே பழுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. தலை அப்படியே உழுகிற மாதிரி பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பழுத்த மாதிரி ஆனாலும் இப்போ பாருங்க தளைஞ்சு வந்துருச்சு. நான் வெட்டி விட்றேங்க. இந்த பூசத்தை வரைக்கும் வச்சுருந்துட்டு பூ இன்னைக்கு கூட 5-6 படி பூ எடுத்துருக்குறேங்க. எடுத்துகிட்டு நீ பூ கிராப் கம்மியாகாட்டி நீ வெட்டி விடலாம்னு இருக்கிறேங்க. வெட்டி விட்டதுலேருந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பக்கா ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஈல்டு கிடைக்கும். நீங்களே கூப்பிடுவீங்க. ஆனால் நீங்கள் சொன்னதுனால நாங்கள் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்குது. ருச்சா போயிட்டாக்குறது கொடுத்தாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி 100% நம்பிக்கையோடு வாங்கலாம். நல்லா இருக்குது. நான் முழுசுமே இது தான் பயன்படுத்துகிறேங்க. நான் எனக்கான வரைக்கும் இங்கிலீஷ் மருந்து வாங்கி செடி தான் அது ஃபால்ட் ஆகிட்டு இருந்தது வழியும் மருந்து பவர் அடிக்கும். ஆனால் ஈல்டு கிடையாதுங்க. பனியில் கூட 5 கிலோ பூ 4 கிலோ பூ வந்துகிட்டே இருந்துச்சு. பனி இருக்கும்போது கூட பனியில் யாருமே பூ எடுக்க முடியல. ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் நம்பரான பூ அந்தளவுக்கு நல்லா வெளிமையோட பூ மொக்கு நல்லா தரமாக இருந்ததுங்க.
அதெல்லாம் இருந்துச்சு. நல்லா நல்ல ஈல்டுங்க, நல்ல ரிசல்ட்டு. எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம ரிசல்ட் பயிருக்கு மேடம் நான் என்ன முதல் வேறு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. வேறு எல்லாம் மல்லிகை பற்றி நமக்கு சரியாக தெரியாது. நான் வந்து 10 மாதம் தான் ஆகுதுங்க. நான் பொய் பேச விரும்பல. விவசாயின்னு ஒரு விவசாயி பொய் பேசக்கூடாது. 10 மாதத்துலேயே நான் அந்தளவுக்கு ஈல்டு கொண்டாந்துட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் வேறு மக்கள்லாம் இங்கிலீஷ் மருந்து அடிக்க என்னையோட போட்டு இங்கிலீஷ் மருந்து அடிக்கிறாங்க. இங்கிலீஷ் மருந்தில் ஒரு தடவைக்கு அடிக்கும்போது 5 நாளைக்கு அடிக்கும்போது 6000 7000 செலவாகுது. நம்மளுக்கு இது ஒரு 2000 ரூபா 2500 ஒரு 1500 ரூபா 2600 இல்லையா இந்த செலவு முடிஞ்சிருது. அதனால தான் நான் பயன்படுத்தி பார்த்து இந்த 10 மாதத்துலேயே நல்ல ஈல்டு எடுத்துருக்குறேங்க. திருப்பி நீ வெட்டி விட்டு ஃபஸ்ட்டு வெட்டுறேங்க. வெட்டி விட்டு கிராப் எடுத்தால் நல்ல ஈல்டு கிடைக்கும்ட்டு நம்பிக்கையிலும் நான் அதைவே திருப்பி பயன்படுத்தலான்னு இப்போ திருப்பி வாங்கியிருக்கிறேங்க. திருப்பி வாங்கி அதைவே தான் பயன்படுத்த போகிறேன். லைஃப் லாங் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்போடு பச்சை திரும்பி இருக்குது. அது குப்பை எடுத்து கொடுத்துக்குது எல்லாம். ஆனால் கம்பல்சரியாக அடியுரம் கொடுக்கணும். அடியுரம் குப்பைங்கிறது ஒன்று கொடுத்தா தானுங்க அந்த செடி பச்சை அப்படியே வச்சுருக்கு. நம்மளுக்கு நீங்கள் ஒரு மாதம் ஒரு கிராப் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சமாவது கடல புண்ணாக்கோ தேங்காய் வேப்ப புண்ணாக்கோ எல்லாம் கலந்து உள்ள அடி கொடுக்கும்போது அடியுரம் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த நாம் கொடுக்குற மருந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. எடுத்து கொடுக்குறப்போ செடி பச்சையோடு இருக்குது. பச்சையே குறையாது இருக்குது. நம்ம மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா பச்சையே குறையாது இருக்குது மேடம். அந்தளவுக்கு நல்லா ரிசல்ட்டு நல்லா ஈல்டு கொடுக்குதுங்க. அதனால் நல்லா எல்லோரும் வாங்கி பயன்படுங்க. எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த ருச்சா பயோடெக்லேருந்து நான் இது ஒரு அருமருந்து தான் நினைக்கிறேங்க. அருமையான இது கிடச்சி நான் மல்லிகைப்பூவை எடுக்க முடியாதுன்னு நினச்சேங்க. ஆனால் இப்போ இது வந்ததுக்கப்புறம் எனக்கு நான் என்ன முதல்ல ஒரு 10 நாள் ஒரு 6 மாதம் மல்லிகைப்பூ நம்ம எடுக்க மாட்டோம் அழிச்சு ஓட்டி போடலாமா அப்படின்னு நினச்சேங்க. பார்த்தா அந்த மாதிரி செடி செவந்து போச்சு, செடி நோவு விழுந்துருச்சு. அப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதை கொடுத்து நானும் ஒரு 3 டைம் கொடுத்து நம்ம கரெக்டாக வெயில் அடித்து பார்த்துருங்க. வெயிலெல்லாம் அடித்தா கேட்கறது இல்லைங்க. 5 மணிக்கு மேலே நைட்டு ஃபுல்லாக அந்த ஈரப்பதம் அங்கே இருந்தால் நல்ல ஈல்டு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. மேடம் இது 1560 ரூபாய் என்னமோ வருதுங்களா? அந்த 1560 ரூபாயில் மேடம் 15 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் அதே நீங்கள் கெமிக்கல் மருந்து அடிச்சிங்கன்னா செம்பேனு, வால்பேனு, மொக்குப்புழு எல்லாமுக்கும் ஒவ்வொரு காம்படிஷன் மருந்து வாங்கணும் மேடம். அது வாங்கி பார்க்கும்போது விவசாயி கட்டுவலி ஆகாதுங்க. எந்த விவசாயமே பயன்படுத்தி கட்டுவலி பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற மல்லிகைக்கு அன்னாடு மருந்து அடிக்கிற கூலி, ஆள் கூலி, பொறிக்கிற கூலி எல்லாம் கொடுத்து பார்க்கும்போது விவசாயி கட்டுவலி ஆகாது. அதனால் என்ன இது நல்ல கட்டுவலியாகு, நல்ல பொருள், நல்ல ஒரு நான் அதாவது ஒரு வரசாதமாக நினைக்கிறேங்க. இது இல்லைன்னா நம்ம மல்லிகை அழிச்சலான்னு இருந்தேங்க. ஏன்னா நானும் புதுசாக போட்டதுனால நம்மளுக்கு ஒன்று நாம் தெரியாது பண்ணுறோமோ அப்படின்ட்டு இருந்தேங்க. இது வந்ததுக்கப்புறம் செடி நல்லா ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சுங்க. நான் திருப்பியும் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் எல்லாரும் யூஸ் பண்ணி நல்லா நிறைய மைசூல் நிறைய எடுக்கணும். நிறைய மல்லி எடுத்து நம்ம மார்க்கெட் ஓடி போடுங்க. ஆமாங்க மேடம். ஒவ்வொன்றும் இந்த நுண்ணுயிர் வளருதுன்னு சொன்னாங்க. நான் அதை ரேப்பில் கொண்டு கேட்டேன். நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் ரேப்பில், அவர்கிட்ட கொடுத்துட்டு செக் பண்ணேன். ஆமாங்க அவங்க சொன்னதெல்லாம் வளர்ந்துருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை மாற்றினார். அவர் தான் என்ன சொன்னார் ஒரு யோசனை. கடல புண்ணாக்கு கரும்பு சக்கரை கலக்குங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அதுதான் தீனு. அதை கொடுக்க அதிக ரிசல்ட் கிடைக்கி. அதிகமாக ரிசல்ட் கிடச்சா அதிகமாக நல்லா கிடைக்கும். அது ஒன்றும் பெருசாக நம்ம ஈல்டு இல்லைங்க. நான் 200 ரூபா கரும்பு சக்கரை 4 கிலோ போட்டால் 200 ரூபா, கடல புண்ணாக்கு ஒரு 200 ரூபா, அவ்வளோதான். 400 ரூபா போட்டிங்கன்னா நீங்கள் 15 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையவே போதும். அதே போதுமானது பாருங்க. அதுக்கு தீனு ஏன்னா நல்ல வளர்ச்சி அடையுதுங்க. அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா கெட்டித்தன்மை ஆயிடுது. அந்த நுண்ணுயிர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்குது. நீங்கள் வடித்து திருப்பி துணியில் வடித்து ஊற்றி அடித்தா ஜம்முன்னு இருக்குங்க. ஆனால் நல்லா குளிப்பாட்டி திருப்பி எல்லா பக்கம் நலையிற மாதிரி அடிக்கணும். அப்போ தான் அடிப்பக்கத்தில் பூச்சி இருந்தாலும் கூட சாப்பிட்டு போடுங்க. நான் பூச்சின்னு பறந்தால் நீங்கள் 3 நாள் பார்க்க அடிச்சிடணும், தவறக்கூடாது. அந்த 3 நாள் விட்டால் என்ன ஆகுதுன்னா அந்த இங்கிலீஷ் மருந்து அடிச்சு நம்மளை பழக்கி வச்சிருக்கிறேங்க. அதே பழக்கத்துக்கு எங்கேருந்து பூச்சி வந்துடுதுங்க. அதனால தான் 3 நாளைக்கு ஒரு அடிக்குது. சார் சொன்னார் 15 நாளைக்கு ஒரு அடித்தா கூட போதும் அப்படி சொன்னார். ஆனால் அதை விட இது அட்வான்ஸாக பண்ணால் தான் நல்லா கேட்குதுங்க. ஏன்னா அது இதில் பயன்பட்டதுனால நான் சொல்கிறேன், எல்லோரும் அதே மாதிரி பயன்படுத்துங்க. இது எந்த செலவும் இல்லை. அதே செலவினத்துலேயும் நம்ம குறைச்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் மாதம் ஒரு வாட்டியாவது அடி உரமும் கொடுக்கணும். அடி உரமாகவும் இதை கொடுக்கணும். அப்போ தான் செடியும் எதிர்ப்பு சக்தியோடு இருக்குங்க. நல்லா செடி எதிர்ப்பு சக்தியோடு இருக்கணும். அப்போ தான் நல்லா எதிர்ப்பு சக்தி கிடைக்கி செடி ஆரோக்கியமாக வளருங்க. நம்மளுக்கு ஏன்னா குப்பையும் போடணும். வருஷம் ஒரு வாட்டியாக குப்பையோ ஆட்டாம்புழக்கையோ ஏதோ ஒரு குப்பை கொடுக்கணுங்க. ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலுங்க மண்ணில் எத்தனை தான் குப்பை இருக்க போகுது. அந்த குப்பை எடுத்து அருமையாக கொடுக்குது ரிசல்ட். இது குப்பை போடுறதுக்கு அப்புறம் தானுங்க அந்த நுண்ணுயிரும் கொடுக்க அருமையாக வளருது. அது குப்பை கொட்டு காட்டிலே கொட்டிக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற செடி பயங்கரமாக ஈல்டு கிடைக்குதுங்க. நல்ல பூ நிறைய கிடைக்குது. அதனால் கருப்பாக நல்லா செடியை அப்படியே வச்சுட்ருக்குங்க. அந்த கருப்பு திரும்பி நல்லா எல்லாமே வேப்ப புண்ணாக்கு கடல புண்ணாக்கு எப்படி வருஷத்தில் ஒரு வாட்டியாக கரைச்சி ஊற்றணும் செடிக்கு. அது ஒரு நல்ல அந்த நுண்ணுயிர் அடி வளர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பயன்பாடுங்க அந்த நுண்ணுயிருக்கு. அதை நான் தெரிஞ்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அதனால் நான் தெரிஞ்சுட்டுங்க இதை பற்றி எல்லாம். அதனால் நான் நல்லா பயன்படுத்தி இப்படி பண்ணுன்னு சொன்னார். அதனால் நல்ல பயன்பாடாக இருக்குது. நீங்கள் எல்லா விவசாயம் வாங்கி பயன்படுத்தலாங்க. ஆனால் தொடர்ச்சியாக பண்ணுறோன்னு 4 நாளில் திருப்பி விட்டுட்டிங்கன்னா அது நம்ம பொறுப்பில்லை. அதை நான் முழுக்கமே பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. பெரும்பாலும் அந்த வெட்டி விட்ட டைமில் மட்டும் களைக்கொல்லி அடிங்க. வெட்டி விட்டு ஒரு 10 நாளைக்கு மருந்து அடிக்க மாட்டோம். அந்த டைமில் மட்டும் களைக்கொல்லி அடிங்க சார். ஏன்னு கேட்டால் தொடர்ச்சியாக களைக்கொல்லி அடிக்க வேண்டாங்க.
ஒரு டைம் கருகிற மருந்து மட்டும் அடிங்க, அது தப்பு இல்லை. ஆனால் தொடர்ச்சி அன்னாடும் களைக்கொல்லியை கொடுத்து நான் உழவு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்சு வண்டி வச்சிருக்கிறேன், உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் உழவு ஓட்ட முடியலைன்னா கூடங்க களைக்கொல்லி மட்டும் அடிங்க. களைக்கொல்லி அடிக்கலாம், தப்பு இல்லை. களைக்கொல்லி என்ன அடிக்குது, கருகிற மருந்து, அதை அடிக்கலாம், தப்பு இல்லை. இந்த நுண்ணுயிர் கொஞ்சம் வீக் ஆகாது பாருங்களேன், அதோட தன்மை பெருகிட்டே இருக்குது. அதனால் ஏன்னா அது அவர் சொன்னார், அவர் சொன்னதுனால நான் இதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அது நல்லா இருக்குங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பயன்படுத்துங்க, எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க. சரிங்களா மேடம்?